ஒரு கட்டுப்பாட்டு விதியை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சிங்க. உங்களுடைய உணர்வுகளும் எண்ணங்களை சரிப்படுத்துங்க. ஒரு குறிக்கோளை மனசில் எண்ணி அதை நோக்கி பயணிங்க தீர்மானத்தோடு. அதுக்கு ஒரு ஒழுங்கை சரி பண்ணுங்க. நமக்கான நேரம் நம்ம கையில் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்வாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாதிப்பதற்கு நேரம் ஒரு மிக முக்கிய காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோள் ஒரு அர்த்தத்தோடு இருக்கணும். அப்போ அந்த அர்த்தமும் குறிக்கோளும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய நேரத்தை நாம் சரியாக செலவிட முடியும். அப்போ நம்மளுடைய அர்த்தமும் குறிக்கோளும் சரி செய்ய ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வில் ஒரு அர்த்தமும் குறிக்கோளும் தேவை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அதிகமாக மதிக்கிறீங்களோ அதன் மீது கவனத்தை செலுத்துங்கள். இந்த விஷயத்துக்கு ஒருவேளை நான் என் வேலை மீது அதிகமாக மதிப்பு வைத்துள்ளேன் அப்படி என்றால் அந்த வேலை குறித்தும் அந்த வேலைக்கு நீங்கள் எப்படி சரியாக செய்கிறீங்க என்பது குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் எதை அதிகமாக மதிக்கிறீர்களோ அதையே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தை அதற்காக அதிகமாக செலவிடப்பட வேண்டும்.